ஹலோ சார். அட இப்படி வாங்க சார், கைய கொடுங்க. எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது, உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது. அதனால உங்ககிட்ட என் ரகசியத்தை பகிர்ந்துக்கலாம் என்று பார்க்கிறேன். உங்களுக்கும் நான் யாருன்னு தெரியாததாலே இதை நன்றாக கேட்டு என்னை பற்றி தீர்மானிக்கலாம். கவலைப்படாதீங்க சார், இந்த கதை நல்லா தான் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சுண்டல் சாப்பிடுறீங்களா? கோடைக்கானல் மாதிரி டூரிங் ஸ்பாட் வந்தா சுண்டல் சாப்பிடணும் சார். நான் ஒரு காலேஜ் மாணவன், பெயர் சங்கர். கோடைக்கானலில் உள்ள ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நடுத்தர குடும்பம். படிப்பதற்காக காலேஜ் போகும் நான் ஜாலிக்காக காலேஜ் வரும் சாந்தியை பார்த்தது அப்போதுதான். ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவள் அழகுன்னா அப்படி ஒரு அழகு. 20 வயது இருக்கும் தங்க விக்கிரகம். அந்த வட்டமான முகம், அகலமான கண்கள், நீண்ட மூக்கு என்று நமிதா ஸ்டைலில் இருப்பாள். அழகுன்னா அப்படி ஒரு அழகு. அவள் உள்ளூர் எம்எல்ஏ பெண். அதான் பிரச்சனையே. என்னடா இவன் லூசு மாதிரி பேசுறானேன்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல சார், நான் லூஸ் எல்லாம் இல்ல. காதல் வயப்பட்டவன் எல்லாம் லூசு என்றால் நானும் ஒரு விதத்தில் அப்படிதான். வழக்கம் போல நானும் காதலில் விழுந்தேன். அபத்தமாக அவளுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். நானும் ஒல்லி, நீயும் ஒல்லி. நானும் சிவப்பு, நீயும் சிவப்பு. எனக்கும் கொஞ்சம் டயபெட்டிஸ் இருக்கு, உனக்கும் இருக்கு என்று வழிந்து ஒரு கடிதம் எழுதினேன். என்ன ஆச்சரியம் பாருங்கள், அவளும் என்னிடம் காதலில் விழுந்தாள். எல்லாம் வயசு கோளாறு சார். அப்புறம் என்ன, எல்லா இடத்துக்கும் பைக்கில் சுற்றினோம். கூட்டம் வராத சினிமா தியேட்டரில் அரிதாஸ் பார்த்தோம். படத்தை பார்ப்பதை தவிர்த்து எல்லாம் பார்த்தோம். வெளியே வந்து என் திருமண ஆசையை தெரிவித்த போது எல்லாம் தடவிட்டு கல்யாணம் பற்றி பேசினால் கொன்னுடுவேன், நீதாண்டா என் ஹஸ்பண்ட் என்றாள். அப்படி இருந்த நாங்கள் ஏன் இப்படி தற்கொலை செய்ய சூசைட் பாயிண்டில் இருக்கிறோம்? கொஞ்சம் எங்களை பாருங்கள் சார். பிரச்சனை வழக்கமான தமிழ் பட வில்லன் கதைதான். நாங்கள் திருமணம் செய்து கொண்டால் எம்எல்ஏ எங்களை தொலைத்து விடுவானாம். ஏண்டி உம்முன்னு இருக்கே என்றேன். மறக்க முடியல. எதை? நீங்க அந்த தியேட்டரில் கைய விட்டு கொடைஞ்சதையா, இல்ல என் மாரை பிடித்து கசக்குனீங்களே அதையா? வேணுமென்றால் மறுபடியும் சொல்லு. மீண்டும் ஒரு முறை உள்ளே விரலை விட்டு ஆண் பாகம் விடுறேன். தேன் குடிக்க சொன்னாலும் குடிக்கிறேன். இப்போ எங்கே தேனா வரப்போகுது? ஆனால் அதை ஏன் தான் சப்பாலையறீங்களோ? சாந்தி, உன்னுடையது கும்முன்னு ஜோரா குப்புன்னு இருப்பதை பார்த்தா ஏன் நான் அலைய மாட்டேன்? நான் கொடுத்து வச்சவன் என்று நினைக்கிறேன். எனக்கு கூட தான். நான் கைய வைச்சா உங்க ஆண்பாகம் டக்குன்னு எழுந்து கொள்ளுமே, அதுவும் 3/4 அடிக்கு. கழுதையின் ஆண்பாகம் அளவுக்கு இருக்கும் உங்க தடி. அதை நினைச்சு எவ்வளவு நாள் நான் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? எல்லா வேலையும் செஞ்சுட்டோம். ஒன்னே ஒன்னு, உன் பூமியில் துளை போட வேண்டியதுதான் பாக்கி. அதையும் போட்டு விடலாம் என்று சொன்னேன். நீ என்னவென்றால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்று சொல்லி இதுவரைக்கும் ஏமாத்திட்டே என்றேன். நான் என்ன பண்றது? நீங்க தான் எனக்கு கணவரா வருவீங்கன்னு நினைத்தேன். அப்புறம் காலம் பூரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் என்ன, நான் மாட்டேன்னா சொன்னேன். இப்ப கூட நான் உனக்கு தாலி கட்ட தயார். நீதான் அப்பா அம்மான்னு பயப்படுற. அவங்க செய்யாததையா நாம் செய்ய ஆசைப்பட்டோம். பின்ன என்ன, வா போலாம். நாளைக்கே எங்கேயாவது போகலாம். மாலை மாத்தி உன் கழுத்தில் தாலி கட்டுறேன். அப்புறம் நீ வேண்டாம்னு சொல்ற வரைக்கும் உன் பூமியில் என் கடப்பாறையை இறக்கி விடுறேன். சொல்றதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடக்குமா? எங்க அப்பா எம்எல்ஏ உங்கள் குடும்பத்தையே அழிச்சிடுவார். அதில் இல்லாமல் உன்னை வேற தீர்த்திடுவார். அதனாலதானே இந்த முடிவுக்கு வந்தோம். அதுவும் சரிதான். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? நாம் இருவரும் இங்கேயே குதித்து விடலாம். எனக்கு இதில் முழு திருப்தி இல்லடி. என் ஆசையை நீ மரண ஆசையா நினைச்சு நீ நிறைவேற்ற வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யலாம்? எப்படியும் நாம் சாக போறோம். அதுக்கு முன்னாடி நாம் ஏன் உடலுறவு கொள்ளக்கூடாது? வேலை முடிஞ்சதும் மறுபடியும் இங்கே வந்து குதித்து விடலாம். ஓகே, இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஓகேவா, எங்கேயாவது லாட்ஜுக்கு போகலாம். அங்கே சுற்றி ஒரு மீடியமான லாட்ஜில் அறை எடுத்தோம். உள்ளே சென்றதும் அவளை அலைக்கென்று தூக்கி கொண்டு போனேன். அந்த சமயத்தில் அவள் அத்திப்பழத்தில் என் கைப்பட்டு அவளது மென்மையான ஆப்பம் என் மார்பில் ஒத்தடம் கொடுத்தது. அரை கதவை தாழ் போட்டு வந்துடு என்றாள். நான் அவளை இறக்கிவிட்டு அரை கதவை மூடிவிட்டு வரும்போது கீழ்ச்சட்டை பிராவில் இருந்தாள். வண்டர்ஃபுல் டார்லிங், உன் ஆப்பம் என்னமா உப்பிட்டு இருக்கு. கீழ்ச்சட்டையும் அழிக்கவா? நோ, நீங்களும் என்னை போல ஜட்டி பனியனோட நிக்கணும். நானே உங்க பேண்ட் சட்டையை அவிழ்க்கிறேன் என்று சொல்லி என் சட்டையும் பேண்டையும் அழுத்தாள். சங்கர், உன் ஆண்பாகம் படு சுறுசுறுப்பா இருக்கானே, இருக்க மாட்டானா? 20 வயதாகுதே. உன் பூமி கூட குளிர்ந்து போய் ஜட்டியிலேயே தேன் கசிய விட்டு இருக்குதே, இருக்காதா? அதுக்கும் வயது 20 ஆகுதே. 20 மற்றும் 20 ஒன்றாக இணைத்து ஒரு T20 ஆடலாமா? எந்த பொசிஷன்ல செய்யலாம்? உனக்கு எந்த பொசிஷன் தெரியும்? 64. ஓகே, இப்போது கீழே படு. ஏன்?
பெண் இன்னும் அடிமையா இருக்க மாட்டா. நீங்க கீழே படுங்க, நான் மேலே படுக்கிறேன். சே, இதுக்கும் போட்டியா என்று நான் தரையில் படுக்க என்னுடைய ஜட்டியை கழட்டி விட்டாள். கீழே தன் கீழ்ச்சட்டையை கழட்டினாள். என்னுடைய தடியும் தூங்கிட்டு இருந்தது. அதை மெல்ல தட்டி தடவி கொடுத்தாள். அவள் தடவ தடவ என்னுடைய தடியோ கம்பீரமாக எழத் தொடங்கியது. அப்படியே தன் கையால் முன்னுக்கும் பின்னுக்கும் ஆட்டினாள். இப்போது என் தடி கொடிக்கம்பம் போல நட்டு குத்தலாக குத்திட்டு இருந்தது. என்ன சாந்தி, பிரமிப்பா? இல்லை, கழுதைக்கு இருக்கிற மாதிரி இருக்குமான்னு சிரித்தாள். கழுதை வேலை செய்வதை பார்த்திருக்கியா? அது தடியை பார்த்திருக்கேன். 1.5 அடி இருக்கும். அது மாதிரி உங்கள் 3/4 அடி நீளத்துக்கு இருக்கு. நீங்க சின்ன கழுதை என்று கலகலவென்று சிரித்தாள். பார்த்தது போதும், சீக்கிரம் கொடியை ஏற்றிவிட வேண்டியதுதானே. அப்புறம் கம்பம் சாஞ்சிட போகுது. கம்பம் ஏன் சாய போகுது? தண்ணிய கக்கிடுச்சுன்னா இதோ ஏத்துறேன் என்று சொன்னவள் என் மேல் உட்கார்ந்தாள். ஜட்டி காணாமல் போனது. ஆப்பத்தில் கருத்த முடிகள் மட்டும்தான் தெரிந்தன. ஏய், உன் பூமியை காடு மறைச்சிருக்கே. இது தீவுப்பா. இதை அவ்வளவு சுலபமா பார்க்க முடியுமா என்ன என்று சிரித்தாள். காடு இருந்தா திருடன் இருப்பானே. அதான் இந்த கருப்பு போலீஸ உள்ளே தேட அனுப்ப போறேன் என்று என் கருத்த ஆண் உறுப்பை அவளது குழியில் வைத்தாள். அவளது குழியில் ஏற்கனவே எந்த தடியும் சென்று வெளியே வராததால் அது உள்ளே செல்லவில்லை. அப்படியே என்னை இடுப்பினை அசைக்க சொன்னாள். நானும் இடுப்பை அசைக்க அவளும் தன் இடுப்பை அசைத்து இன்ச் பை இன்ச்சாக பெண்ணின் அத்திப்பழம் என்னுடைய தடியை உள்ளே வாங்கியது. உள்ளே செல்ல செல்ல எனக்கு இதமாக இருந்தது. அவள் தன் இரு காலையும் நீட்டி உட்கார்ந்திருந்தாள். என் தொடையின் மீது இப்போதும் என் கொடிமரம் முழுவதும் அவளது காட்டுப்பகுதியினுள் சென்று மறைந்துவிட்டது. அவள் அப்படியே உட்கார்ந்து மெல்ல எழுந்தாள். சங்கர், இதை பிடிச்சுக்கோ என்று தன் மாரை காண்பித்தாள். என் கில்லாடியாய் அதை பிடித்துக்கொண்டே எழுந்தேன். இப்போது அவளது கால்கள் இரண்டும் என் இடுப்புக்கு பின்னால செல்ல அவளது அத்திப்பழம் என் தடியை விழுங்கிய நிலையிலேயே இருந்தது. அப்படியே எழுந்து என் உட்கார மேலும் அவளது ஆப்பத்தினுள் தடி முழுவதுமாக உள்ளே சென்றது. சங்கர், எப்படி இருக்கு தெரியுமா என்றாள். 64 கலைகளில் இதுவும் ஒரு கலை. இப்போது நீங்க என்ன செய்றீங்க? இந்த 2 மாரையும் பிடிச்சு கசக்குறீங்க என சொல்லி என் கையை பிடித்து தன்னுடைய மாரில் வைத்தாள். அப்படியே அழுத்த தொடங்கினேன். மெத்தென்று ஸ்பாஞ்ச் போல இருந்ததை அழுத்த அழுத்த எனக்கு இன்பமாக இருந்தது. அவள் வேகமாக இடுப்பை ஆட்டிக்கொண்டே இருந்தாள். சஸ் சஸ். சங்கர், இப்படியே செத்துடலாமான்னு தோணுது. ஆனா இடிக்க இடிக்க இன்பம், உருட்ட உருட்ட இன்பம், அசைக்க அசைக்க இன்பம். இத்தனை இன்பத்தையும் ஒருங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வலிக்குது, நிதானமா கசக்கு. இப்படியா கசக்கிறது? விட்டா கழட்டிடுவீங்க போல இருக்கு. ஏய், என்ன உன் ஆண்பாகம் என்னமா இருக்கு? சுண்டு விரல் அளவில் தடித்திருக்கு. இதை கடிக்க போறேன் என்று சொல்லி நான் தேன் குடித்தேன். இதமாக கடித்தேன். அவளுக்கு என் கடிக்க கடிக்க என் மாரில் வைத்து அழுத்தி கொண்டாள். நான் தேன் குடித்துக் கொண்டே இருந்தேன். கீழே என் தடியை தன் அத்திப்பழத்தில் வைத்து அழுத்தி எடுத்தவள் சிறிது நேரத்தில் அவள் அத்திப்பழத்தில் தேன் வந்தது. அதில் அவள் வெறியுடன் இடுப்பை அசைக்க அங்கே சலக் சலக் என்று சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. சிறிது நேரத்தில் அவளது அத்திப்பழத்தில் என் தேன் பீச்சி அடித்தேன். அப்படியே சிறிது நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். ஏய், என்ன செத்து போயிடலாமா? ஏய், என்ன விளையாடுறியா? நீ வேலை செய்தே இல்ல. நான் இப்ப வேலை செய்யறேன். நீ தரையில் படு என சொல்லி அவளை தரையில் படுக்க வைக்க அவள் உரித்த கோழியாக தரையில் படுத்தாள். அவளது பழங்கள் எல்லாம் குத்திட்டு நிக்க அவளது ஆப்பிள் சைஸ் மார்பகம் கொஞ்சம் உப்பி பெருத்திருந்தது. அதை இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். கீழே என்னுடைய ஆண்பாகம் எழுந்திருக்கவில்லை. ஆனால் என் ஆண்பாகம் பிடித்து அவளது அத்திப்பழத்தில் போட்டு தேய்த்தேன். தேய்க்க தேய்க்க என் ஆண்பாகம் மீண்டும் கம்பீரமாக எழத் தொடங்கியது. அவள் காலை மடக்கி வி வடிவத்தில் விரித்தாள். இப்போது அவள் அத்திப்பழம் ஹா என வாயை பிளந்து கொண்டது. அதில் ஒத்துழைத்து அடிப்பதைப் போல தன்னுடைய ஆண்பாகத்தை ஒரே அமுக்காக அமுக்கினேன். அவள் சங்கர் என்று இன்பத்தில் கத்தினாள். அப்படி சங்கர் இடி, வேகமாக குத்து, இதுதான் ஸ்வர்க்கம், நீ உருவும் போதுதான் நரகம், விடாதே குத்து, குத்திட்டிரு என்று அவள் தூக்கி கொடுக்க நான் குத்திக்கிட்டே இருந்தேன். குபுக் குபுக் என்று இடுப்பினை ஆட்டி தேன் கொட்டினேன். இருவரும் வேர்வையால் நனைந்தோம். சாந்தி, செத்து போயிடுவோமா? சே, இவ்வளவு இன்பம் இருக்கும் போது சாவாதவா? நான் என் அப்பா சொல்ற வரைக்கும் கல்யாணம் செய்து கொள்கிறேன். நீங்கள் பகலில் வந்து என் பூமியில் கொடியை நாட்டுங்கள், இரவில் என் கணவர் நாட்டட்டும் என்றாள். எல்லாம் உன் விருப்பம். பெஸ்ட் ஆஃப் லக். கல்யாணம் முடிஞ்சிட்ட பிறகு எனக்கு கடிதம் போடு, நான் வந்து என் கொடியை ஏற்றுகிறேன் என்று சொல்லி இருவரும் பிரிந்தோம். என்ன பாக்குறீங்க? டாக்டர் ராஜசேகர் பாணியில் சொன்னால் இதுதாண்டா நவீன காதல். அப்புறம் யோசித்தேன் சார், உண்மையான காதல் இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான காதல் எல்லாம் இப்படிதான் மேலோட்டமா இருக்குது. எனக்கு உங்கள் கூட இந்த அனுபவத்தை பகிர்வது சந்தோஷமா இருக்கு. சரி சார், இருட்டாகுது, வீட்டுக்கு போகணும். பார்க்கலாம் சார், நாளைக்கு பிசிக்ஸ் லேப் எக்ஸாம் வேற இருக்கு, நிறைய படிக்கணும். அன்புடன் மௌனி. ஆரம்பிக்கலாங்களா?